தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் தங்கள் சொந்த ஊரில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் சென்னையில் இருந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய ஊர்களுக்கும் மாநிலத்தின் பிற ஊர்களில் இருந்தும் நாளை மறுதினம் முதல் வரும் 14ஆம் தேதி வரை 12,624 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதேபோன்று பொங்கல் பண்டிகை முடிந்த பின்பு பொதுமக்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வண்ணம் இதே அளவிலான பேருந்துகள் வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் தங்கள் சொந்த மண்ணில் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சிரமம் ஏதுமின்றி தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வர ஏதுவாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் பொங்கல் பண்டிகையின் போது கடந்த 4 ஆண்டுகளாக இயக்கப்படுவதாகவும், இது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதால் இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் சிறப்பு பேருந்துகளை இயக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் இருந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய ஊர்களுக்கு நாளை மறுதினம் 482 சிறப்பு பேருந்துகள், 10ஆம் தேதி 504 சிறப்பு பேருந்துகள், 11ஆம் தேதி 365 சிறப்பு பேருந்துகள், 12ஆம் தேதி 539 சிறப்பு பேருந்துகள், 13ஆம் தேதி 1345 சிறப்பு பேருந்துகள், 14ஆம் தேதி 1447 சிறப்பு பேருந்துகள் என நாளை மறுதினம் முதல் 14ஆம் தேதி வரை மொத்தம் 4682 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இது தவிர மாநிலத்தின் மற்ற முக்கிய ஊர்களில் இருந்து நாளை மறுதினம் 516 சிறப்பு பேருந்துகள், 10ஆம் தேதி 608 சிறப்பு பேருந்துகள், 11ஆம் தேதி 621 சிறப்பு பேருந்துகள், 12ஆம் தேதி 892 சிறப்பு பேருந்துகள், 13ஆம் தேதி 2080 சிறப்பு பேருந்துகள், 14ஆம் தேதி 3225 சிறப்பு பேருந்துகள் என நாளை மறுதினம் முதல் 14ஆம் தேதி வரை மொத்தம் 7942 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மொத்தத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நாளை மறுதினம் முதல் 14ஆம் தேதி வரை 12,624 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதேபோன்று பொங்கல் பண்டிகை முடிந்த பின்பு பொதுமக்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வண்ணம் இதே அளவிலான பேருந்துகள் வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நாட்களில் சென்னை மாநகரில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். காணும் பொங்கல் நாளான 17ஆம் தேதி அன்று மெரினா கடற்கரை, வண்டலூர், மகாபலிபுரம் போன்ற சுற்றுலா இடங்களுக்கு சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தின் மூலம் கூடுதலாக 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் செல்லும் சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க விரும்புவோர் www.tnstc.in என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் கணினி மூலம் உடனடி தள முன்பதிவு செய்யும் வகையில் பொதுமக்களின் வசதிக்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 25 சிறப்பு முன்பதிவு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்துகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமே வசூலிப்பதை உறுதி செய்யும்படி அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும், தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அது குறித்து சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக அலுவலக தொலைபேசி எண் 042427947009க்கு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பெறப்படும் புகார்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.